Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 example 8.7 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The amount that the children have spent for purchasing some eatable in one day trip of school are given us. அதாவது டேட்டா கொடுத்திருக்காங்க 5 ல இருந்து 40 வரைக்கும் நமக்கு ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க. Using step deviation method, find the standard deviation of the amount they have spent. தமிழ்ல பார்த்திரலாம். ஒரு பள்ளி சுற்றுலாவில் குழந்தைகள் தின்பண்டங்கள் வாங்குவதற்காக செலவு செய்த தொகையானது முறையே given data. படிவிலகல் முறையை பயன்படுத்தி அவர்கள் செய்த செலவிற்கு திட்ட விளக்கம் காண்க. சிம்பிளான ப்ராப்ளம் தான். நமக்கு ப்ராப்ளத்தில் டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க by using step deviation, அதாவது திட்ட விளக்க முறை. ஒருவேளை இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு கொடுக்கலனா பார்த்த உடனே நமக்கு தெரியும். ரெண்டு ஸ்டெப் ஞாபகம் வைக்க சொல்லியிருக்கேம்மா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா என்ன டேட்டாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை பார்க்கும்போது இதில் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, ஸோ இது வந்து அன்குரூப்டு டேட்டா. நெக்ஸ்ட்டு என்ன ஃபார்முலாங்கிறத பார்க்கணும். அன்குரூப்டு டேட்டாவில் 4 ஃபார்முலா இருக்குது. அதில் பார்த்த உடனே தெரியுதுமா ஒவ்வொரு நம்பர், அதாவது 2 நம்பருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோமா இருக்குது 5, அதாவது ஈவனாக இருக்குது. 5க்கும் 10க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 5, 10க்கும் 15க்கும் இடைப்பட்டது 5. ஸோ ஒவ்வொரு ரெண்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா டிஃப்ரெண்ட், அது எல்லாமே ஈவனாக இருக்குது. ஸோ ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். அதுக்கு ஒரு நான் இமேஜ் சொல்லி கொடுத்துருந்தேன். படிக்கட்டு ஸ்டெப் மாதிரி இருக்கும் இல்லையாமா, நான் அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்பாக இருக்கும் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். பட் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா xi எழுதிக்கலாமா. 5, 10, 15, 20, 25, next 30, 35 and 40. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு வந்து டிஐ எழுதலாம். அந்த என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். இதில் n ஈக்குவல் டு எத்தனை எழுதிக்கலாம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா எழுதலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation di square by n minus summation di by n the whole square. இன்று மறக்காமல் சீன் போடணும். ஸ்டெப் டிவிஷன் மெத்தடுக்கு நமக்கு சியை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேம்மா, ஏன்னா டிவைட் பண்ணுறதுனால அங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம கிவன் டேட்டா எழுதிக்கலாம். இங்கே வந்து xi மைனஸ் ஏ. ஓகேம்மா, ஏங்கிறது என்னென்னா அசியூம் டொமைன். இப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஏங்கிறது நம்மளால தான் அசியூம் பண்ணுறோம். இப்போ மொத்தம் 8 டேட்டா இருக்குது. அப்போ மிடில் டேட்டா என்ன வரும்? இந்த 2 தான் நமக்கு மிடில் டேட்டா வரும். இப்போ நம்ம எது எடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் வரும். டெக்ஸ்ட் புக்கில் 20 கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம அதுவே எடுக்கலாம் 20. அப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு 20. சரிம்மா, இப்போ நம்ம இதை எடுத்து எழுதலாம். xi மைனஸ் ஏ, அதாவது 5 மைனஸ் 20 என்ன வரும்? மைனஸ் 15. 10 மைனஸ் 20 மைனஸ் 10. 15 மைனஸ் 20 மைனஸ் 5. நெக்ஸ்ட் 20 மைனஸ் 20 0. 25 மைனஸ் 20 5. 30 minus 20 10, 35 minus 20 15 and 40 minus 20 20. ஓகேம்மா, அப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு டிஐ ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இதில் சி ஈக்குவல் டு என்னமா வரும்? சி ஈக்குவல் டு 5. எப்படி கண்டுபிடிச்சோம்? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இடைப்பட்ட ரேஞ்ச் என்ன வரும்? 5. இதுன்னு இல்லை, எதை கம்பேர் பண்ணாலும் நமக்கு இடைப்பட்ட ரேஞ்ச் வந்து 5 தான் வருது. நம்ம என்ன இதில் எழுதிக்கலாம்? சி ஈக்குவல் டு 5. ஓகேம்மா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? -3, இங்கே -2, -1, இங்கே 0, இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3 அண்ட் இங்கே 4. நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலாவில் டிஐ ஸ்கொயர் நமக்கு தேவை இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும்? 9, 4, 1, 0, 1, 4, 9, 4 4s are 16. ஓகேம்மா, இப்போ நமக்கு ஃபார்முலாவில் எதெல்லாம் வேணும்? இது தேவைப்படாது, சமேஷன் டிஐ தேவைப்படாது. ஆமாம், சமேஷன் டிஐ இதாக இருக்குல்லம்மா, இதுதான் சமேஷன். ஸோ சமேஷன் டிஐயும் வேணும், சமேஷன் டிஐ ஸ்கொயரும் நமக்கு வேணும். பார்க்கலாமா? இப்போ நமக்கு இதெல்லாம் சப்ராக்ஷன் இல்லையா? அப்போ என்ன வரும்? 3, 2 5, 6. ஸோ இது நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா -6. இது நம்ம ஆட் பண்ணும்போது 7, 8, 9, 10. ஓகேம்மா, இப்போ நம்ம 10 - 6 நமக்கு 4 கிடைக்குது. இதை ஆட் பண்ணலாமா? 16 + 9 20, 25, 29, 30, 35, 35 + 9 39, 40, 44. ஓகேம்மா, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இது வந்து அன்குரூப்டு. சரிம்மா, அன்குரூப்டு டேட்டாவில் ஸ்டெப் டிவியேஷன் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்தது. ஸ்டெப் டிவியேஷன் அதாவது தேர்ட் ஃபார்முலா. ஓகேம்மா, இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர்னா 44 டிவைடட் பை 8 n ஈக்குவல் டு 8
minus summation di by n the whole square. So 4 by 8 the whole square into 5. மறக்காமல் போட்டுறணும். சிக்மா ஈக்குவல் டு இதை நம்ம கட் பண்ணலாம் பாருங்கம்மா. அப்போ என்ன வரும் 4 டேபிளாலே கட் பண்ணலாமே. அப்போ 2 இங்கே வந்து 11. இப்போ 11 by 2 இது நான் என்ன வரும் 4 ஸ்கொயர்னா இது வந்து 16 by 64 வரும். அப்போ இது ரெண்டே கட் பண்ணியாச்சுன்னா 1 6 are 6 1 by 4 வரும் இல்லை நம்ம கட் பண்ணியாச்சுன்னா ஸோ 1 by 4 into 5. இப்போ நமக்கு இது என்ன வரும் பார்ப்போம். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தா 4 அப்போ 22 minus 1 கரெக்டாமா into 5 equal to root of 22 minus 1 21 divided by 4 into 5. அப்போ 4 நம்ம வெளியே எடுக்கலாம். ரூட் 4க்கு வந்து 1 by 2 வரும் equal to 1 by 2 into root 21 into 5. அதாவது 5 by 2 எடுத்துக்கலாமா. இது நம்ம வெளியே எடுத்துக்கலாம் equal to 2.5 into root 21. பார்க்கலாமா. இதை கொஞ்சம் நம்ம ரஃபாக போட்டுக்கலாமா. ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்கு கால்குலேஷன் அதாவது ஸ்பேஸ் ஃபார் கால்குலேஷன் பார்க்கலாமா. இதில் வந்து நம்ம லாக் புக் மூலமாகவும் பார்க்கலாம் இல்லை லாங் டிவிஷன் மூலமாகவும் பார்க்கலாம். நம்ம ரெண்டுமே பார்ப்போம். ஃபஸ்ட் இதை பார்க்கலாம். லாங் டிவிஷனில் 21 அப்படி இருக்கட்டும். 21 தானே ரூட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 21ல் என்னமா வரும் 3 3 சார் 9 வரும். 4 4 சார் 16 5 5 சார் 24. ஸோ நமக்கு 4 தான் வரும். 4 4 இப்போ 16 வரும். நமக்கு சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல 5 கிடைக்கும் இல்லையாம்மா 5. இப்போ இந்த இடத்துல நம்ம 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் நமக்கு 8 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணலாம். எத்தனை 0நாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 0வை நம்ம 2 0வை நம்ம கீழே இறக்குறோம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் பிரகாரம் நம்ம 2 நம்பராக கீழே இறக்குவோம் இல்லையாம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டால் நமக்கு 500க்குள்ளே வரும்னு பார்க்கலாம். 4 போட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். 84 and 4னா 60 4 4 சார் 16 4 8 சார் 33 இல்லையா. இன்னொன்று கூட நம்ம போடலாம். 85 5 போட்டு பார்க்கலாம். 25 2 42. அப்போ இது கரெக்டாக இருக்குமா 425. இன்னும் ஒரு 85 போட்டாச்சுன்னா எக்ஸிட் ஆயிரும் 86 ஓகேவா. அப்போ இதில் 5 அப்புறம் இதில் ஒரு 5 அப்போ 425. நெக்ஸ்ட் இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். என்ன வரும் 75 நமக்கு வரும். மறுபடியும் ஒரு 2 0வை நம்ம கீழே இறக்குறோம் ஓகேம்மா 2 0. இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன வரும் 45 இல்லையா. 45 into 2 இந்த பாயிண்டோட எடுத்துடணும். அப்போ என்ன வரும் 45 into 2னா 90 வரும் நமக்கு. 90 into இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் நமக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம 900ன்னு வச்சுக்கலாம். 900 போட்டால் என்ன வரும் 1000 போட்டாச்சுன்னா 7க்குள்ளே தான் வரும். அப்படின்னா 7 போட்டு பார்க்கலாமா. நம்ம 7 ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 907 into 7னா 49 4 4 63 இல்லையாம்மா. இன்னொரு 900 போட்டாச்சுன்னா 700 இன்னொன்று கூட போடலாம். அப்போ இன்னொரு ஸ்டெப் கூட போடலாம். 908 into 8 64 6 அப்போ 72. இப்போ கரெக்டாக வருதுலாமா. ஏன்னா 8 போட்டால் நமக்கு இது போட்டால் நமக்கு கரெக்டாக வரல. ஸோ இது போட்டால் கரெக்டாக வருது பாருங்கள். 8 8 64 72 64 வருது. 72 64 அப்போ இந்த இடத்துல நமக்கு 8 வரும். இதுலேயே நம்ம 8 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 2 வேல்யூ வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டட் வேல்யூ தான். ஸோ அப்படி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 4.58 இல்லையா. அப்போ சிக்மா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 4.58 into 2.5. மறக்காமல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 5/2ங்கிற ஒரு டேர்ம்ஸ் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நம்ம 4.58 458ன்னு எடுத்துக்கலாம் into 25 மல்டிப்ளை பண்ணலாம். 4 29 2 22 16 10 11 remaining 1 9. அப்போ 0 15 நெக்ஸ்ட்டு 4 11. சரிம்மா. அப்போ எத்தனை இடத்துல பிள்ளைக்கணும் 1 2 3. இப்போ 1 2 3 அப்போ 11.45 அப்புறம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 11.45 தான் நமக்கு சிக்மாவோட ஆன்சர். புரியுதாம்மா. ஓகே. லாங் டிவிஷனும் நமக்கு தெரியணும். லாக் புக் யூஸ் பண்ணி நமக்கு தெரியணும். இப்போ நம்ம லாக் புக் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 8.7ல் உள்ள சிக்மாவோட ஆன்சர். சரியாம்மா. இப்போது சிக்மா ஈக்குவல் டு ரூட் 21 into 5.2 கிடச்சிருக்கு நமக்கு ஆன்சர். இப்போ ரூட் 21க்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இப்போ 21க்கு ஆன்சர் எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். இந்த இடத்துல 21 இது சிம்பிளாக ஃபியூ செகண்டில் பார்த்துடலாம் பாருங்கள். இது 20 21 இல்லை 21க்கு 0 0க்கு நேரம் என்னமா இருக்குது நான் இருக்குது 4.583
4.583 இந்த இருக்குது ஆன்சர். சரிம்மா, அப்போ ஆன்சர் என்னம்மா இந்த இடத்துல என்ன வரும்? 21க்கு ஆன்சர் வந்து 4.583. 4.583 இதான் வந்து ஆன்சர் ரூட் 21க்கு. இந்த